ஒரு பெருமிதமான ஒரு உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் வந்து நிற்கிறேன். 2009 நாம் தமிழர் கட்சி இயக்கமாக தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு உயர்வை வரலாற்றில் சந்திக்குமா என்று அந்த நேரத்தில் அந்த மேடையில் இருந்த எங்கள் யாருக்குமே அப்போ தெரியல. ஆனால் எங்களோடு அந்த மேடையில் இருந்த ஒரு பெருமகனுக்கு ஒரு கனவு இருந்தது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களில் தமிழர் என்ற தேசிய இனமும் எல்லா உரிமைகளும் விடுதலையும் அடைந்து இந்த உலகத்தில் இறையாண்மை மிக்க ஒரு இனமாக மாற வேண்டும் என்ற லட்சிய வேட்கை இருந்தது. அந்த வேட்கை கொண்ட மனிதன்தான் நமக்குள்ளாக இருந்து நம்மை இயக்குகிற, நமது ஆற்றலாக திகழ்கிற நம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அன்பான உறவுகளே, இந்த மாணவர் பாசறை கலந்தாய்வை பார்க்கும்போது முதலாக இளைஞர் பாசறை என்ற அமைப்பை தொடங்கிய போது அதன் முதன்மை தளபதியாக என்னதான் அண்ணன் முன்னிறுத்தினார். அந்த நேரத்தில் பல இரவுகளில் எங்களுக்கு அவர் சொன்னது, புத்தகம் வாசிப்பது எப்படி, நூல்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஒரு புத்தகத்தை எவ்வாறு படிக்கணும், புத்தகத்தை படித்தால் மட்டும் போதுமா, போதாது, குறிப்பு எடுக்கணும். நீங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் படிக்கின்ற புத்தக பக்கங்களை பார்த்தால் போதும், மிகச்சிறந்த வரிகளை கோடிட்டு வைத்திருப்பார். அவர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நோட்டு புத்தகங்கள் வைத்திருக்கிறார். குறிப்பேடுகளை வைத்து அதை குறிப்பெடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட நோட்டு புத்தகங்களை வைத்திருக்கிறார். ஆகச் சிறந்தவர் ஒரு வாசிப்பாளர். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற தலைவர்களில் வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் 2.5 மணி நேரம் சரி 3 மணி நேரமும் சரி தங்கு தடையின்றி அந்த அறிவு பேரறிவியாக கொட்டி தமிழின உணர்ச்சியை எழுப்புகிறது. சும்மா வந்துடல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அறையில போய் தூங்க போறாரு அண்ணன், நாங்க கிளம்புறோம், ஓய்வு எடுக்க போறோம், போய் படுங்கப்பான்றுவாரு. ஆனா அந்த பூட்டிய கதவுக்குள்ளாக அந்த மனிதன் நடத்துகிற அந்த லட்சிய வேள்வி, அந்த அறிவு யாகம் மிகச்சிறந்த மாறுதல்களை இந்த 15 வருட காலத்துல ஏற்படுத்தியிருக்கு. என் தம்பி அபூபக்கரை பத்தி நான் சொல்லணும். ஒரு சின்ன பிள்ளையா லா காலேஜில் சேரணும்னு வந்து நிக்கிறான். அண்ணன் தான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க, தம்பி அபூபக்கர்ரா சட்டக்கல்லூரில் சேர்றான் அப்படின்னு. கட்சி அலுவலகத்திலே தங்கி அவன் கல்லூரி படிப்பை முடிச்சான். தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு இன்று அவன் பேசுறத பார்க்கிறப்போ தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல எனக்கு நெஞ்சம் பூரிக்கிறது. எப்படி பாருங்க, அதுதான் ஒரு லட்சிய வேட்கை கொண்ட ஒரு மனிதனின் நிழல்ல இருக்கிறது. அதுதான் சீமான் அண்ணன் போன்ற ஒரு மனிதன் அருகில் இருந்தாலே போதுங்க, அருகில் இருந்தாலே போதும், நாம் சிறப்பானவர்களாக வளர்ந்து நிற்போம். நீங்க பாருங்க, இன்னைக்கு பல்வேறு கட்சிகள்ல உயரிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு கொள்வ எல்லாரையும் உத்து கவனியுங்க. அவர்கள்ட்டெல்லாம் இல்லாத சிறப்பு அம்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, உங்க பக்கத்துல அண்ணன் சீமான் இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுறீங்க, உங்களை சொந்த பிள்ளைகளா வளர்த்து உருவாக்குறாரு. எங்களை அப்படிதான் உருவாக்குனார். இன்னைக்கு மேடைக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த எங்கள் எல்லோரையும் உருவாக்கியது. எனக்கு எழுத கற்றுக் கொடுத்து, பேச கற்றுக் கொடுத்து, எனக்கு வாழ கற்றுக் கொடுத்து, தன்னம்பிக்கையை பயிற்சி கொடுத்து, எல்லா விதத்திலும் ஒரு ஆலோசனாக ஒரு ஆசிரியனாக இருந்து என்னை போன்ற எத்தனையோ தம்பிமார்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு லட்சிய சமூகம் உருவாகி விட்டது. அண்ணன் சீமான் அவர்கள் அவர் கொண்ட இலக்கை அடைந்து விட்டார் என்றே நான் கருதுகிறேன். இந்த அரங்கத்தில் கூடி நிற்பவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தம்பி அபூபக்கர் சொன்னது போல வாசிப்பு பழக்கத்தை விட்டு விடாதீர்கள். புத்தகங்களை படிங்க, அலைபேசியில படிக்காதீங்க, அலைபேசியில கணினி திரைகள்ல படிக்காதீங்க, புத்தகங்கள் வாங்கி கொண்டு படிங்க. இதோ வருகின்ற ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சி வருது சென்னையில். மாணவர் பாசறை தம்பி தங்கைகளுக்கு நான் ஒன்று சொல்வேன், தேர்தல் களத்திற்கு செல்வதற்கு முன்பாக
அறிவு களத்திற்கு சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள், வந்து புத்தகங்களை வாங்குங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வருடம் சொல்லியிருக்கிறாங்க, 100 புத்தகங்களை என் பிள்ளைகளுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் என்று. அந்த புத்தக பட்டியலை வாங்கி நாங்கள் வெளியிடுகிறோம். எல்லோரும் வாங்குவோம், வாங்கி படிப்போம், அறிவை பகிர்வோம். உறுதியாக உங்களை பார்த்துவிட்டு நம்பிக்கையோடு நான் செல்கின்றேன். நாம் தான் வெல்வோம், நாம் தமிழர்.